இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். நாம் புத்தாண்டுக்குள் அடியெடுத்து வைத்துள்ளோம். எனவே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு இதுவே சரியான தருணம். புதிய ஆடைகளையும் பொருட்களையும் வாங்குவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. மாறாக தண்ணீரில் மட்டுமல்ல, தூய ஆவியாரில் நம்மை மூழ்கடித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய ஆவிக்குரிய ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி நம் மீட்பராகிய இயேசுவுக்காக ஆயத்தம் செய்வதில் எல்லா காலத்திலும் சிறந்த இறைவாக்கினர் என்று இயேசுவால் புகழப்பட்டவரான திருமுழுக்கு யோவானின் பங்கை பற்றி சிந்திக்குமாறும் ஆவிக்குரிய சிந்தனைகளை மேற்கொள்ளுமாறும் நம்மை அழைக்கிறது. எல்லா காலத்திலும் சிறந்த இறைவாக்கினர் என்று இயேசுவால் புகழப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். இதை நீங்கள் மத்தேயு 11வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில் படிக்கலாம். யோவான் மழைக்காலங்களில் மட்டும் காடுகளில் தோன்றும் சில காளான்களை போன்றவர். ஏனெனில் மழை காளானின் இனப்பெருக்கத்தை தூண்டும் அத்தியாவசிய ஈரப்பதத்தையும் குளிர்ந்த வெப்பநிலையும் வழங்கி இறுதியில் காளான்களின் விரைவான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. யோவான் மீட்பு என்னும் மழைக்காக இயேசுவுக்கு முன்பாக அனுப்பப்பட்டார். மக்களை இயேசுவின் மீட்புக்காக தயாரித்தார். அவர் மறைப்பணி முடிந்ததும் மறைசாட்சியாகவே மரித்தார் என்பதையும் பார்க்கிறோம். இயேசுவும் அவரும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவானின் மரணத்திற்கு பின்பும் இயேசுவின் பணி தொடர்ந்தது. யோவானிடம் அவர் எலியா தீர்க்கதரிசியா அல்லது மெசியாவா என்று கேட்கப்பட்ட பொழுது யோவான் உறுதியாக இல்லை என்று பதிலளித்தார். இது அவருடைய எளிமையை குறிக்கிறது. அவர் மெசியா இல்லை, உண்மை. ஆனால் பழைய இறைவாக்கின்படி, தீர்க்கதரிசியின் இறைவாக்கின்படி, மால்கியா இல்லை மலாக்கி என்று பார்க்கும் பொழுது 400 வருடங்களுக்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை குறித்து எலியா வருவார் என்று கூறப்பட்டது. அதற்கும் அவர் இல்லை என்று சொல்கிறார். அவருக்கு எந்த அதிகாரங்களும் தேவையில்லை, எளிமையுடன் வாழ்ந்து வந்தார் என்று பார்க்கிறோம். மாறாக ஏசாயாவின் இறைவாக்கு தன்னிடத்தில் நிறைவேறியுள்ளது என்று அவர் கூறினார். அதுதான் அவரது பதில். ஏசாயாவின் இறைவாக்கு தன்னிடம் நிறைவேறியுள்ளது. அப்படியானால் ஏசாயாவின் இறைவாக்கு என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனம் 3வது இறைவார்த்தையில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், ஒரு குரல் முழங்குகிறது, வனாந்தரத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாலைவனத்தில் நம் இறைவனுக்காக ஒரு நெடுஞ்சாலையை செம்மைப்படுத்துங்கள் என்று. இது திருமுழுக்கு யோவானை குறித்து எசாயா கூறிய இறைவாக்கு என்று பார்க்கிறோம். இப்பொழுது திருமுழுக்கு யோவானை பற்றிய ஒரு சிந்தனை. ஒருவரை அரசர் மிகவும் உயர்வாக மதித்தால் அவருக்கு அரண்மனையில் அல்லது அரச சபையில் ஒரு பெரிய பதவியை கொடுக்க வேண்டும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் இறைவாக்கினர் யோவானும் மண்ணுலக அரசை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை அவர்களுடைய செயல்களாலேயே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்மை உலக பாவங்களிலிருந்து மீட்பதற்கான தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். யோவான் யோர்தான் நதிக்கு அருகிலுள்ள ஒரு பாலைவனத்தை தனது இறைப்பணிக்காக தெரிந்து கொண்டார். எளிமையுடன் வாழ்ந்தார்.
இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் இஸ்ரேலருக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட இடத்திற்கு மிகவும் அருகில் இருந்தது. யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 17 இறைவார்த்தைகளை படித்தீர்கள் என்றால் தகுந்த விபரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யோவானின் போதிக்கும் மையமான இந்த பாலைவனம் வெறுமையின் ஒரு சித்திரம் அல்லது படத்தை நமக்கு கொடுக்கிறது. வெறுமை, அதுதான் அந்த பாலைவனம். இறைவனுடைய உட்குரலை உணர்வதற்காக மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான மிக குறைந்த அத்தியாவசிய பொருட்களை பெறக்கூடிய ஒரு இடம் அது. எந்த வசதிகளும் இல்லை. திருமுழுக்கு யோவானின் உடையோ உணவோ எல்லாம் எளிமைதான். தேனும் வெட்டுக்குழியும் வெட்டுக்கிளியும் உணவாக போயின. மிருகங்களின் தோலல் ஆடைகள் தானாகவே அவரை சுற்றி கொண்டது. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. மிக குறைந்த அத்தியாவசிய பொருட்கள் அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பாருங்கள், செல்வர்கள் அகங்காரம் கொண்ட சதுசேயர் மற்றும் பரிசேயர்களுக்கு மத்தியில் யோவான் அவர் அனுப்பப்பட்டது மனம் திரும்புதலுக்கான செய்தி. இயேசுடைய மெசியாவுடைய அழைப்புக்கு தயார்படுத்தக்கூடிய செய்தி. அப்படி என்றால் இந்த செல்வர்கள் அல்லது அகங்காரம் கொண்டவர்கள் மத்தியில் யோவானின் மனம் திரும்புதல் சாதாரணமாக ஒரு சினகாக, ஒரு ஆலயத்தில், யூத ஆலயத்தில் அல்லது ஜெபக்கூடத்தில் நடந்திருந்தால் அந்த அழைப்பு வீணாகிவிடும். இது நம்முடைய ஆலயத்தையும் குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வருகிறோம், ஆனால் எல்லோரும் நாம் நம்முடைய பிரச்சனைகளை, பாவங்களை உணர்கிறோமா? அதே போல்தான் அங்கு. ஆகவே இறைவனுடைய திட்டம் யோவான் வழியாக இத்தகைய ஆவிக்குரிய பாலைவனம், ஸ்பிரிச்சுவல் டெசர்ட் என்று சொல்வோம், வந்து இறை வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உள் அர்த்தங்களை அமைதியில் தியானிக்கும் பொழுதுதான் தாங்கள் உண்மையில் பாவம் செய்தோமா இல்லையா மற்றும் எதற்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் உணர முடியும். நாமும் கூட வாழ்வதற்கு தேவையான மிக குறைந்த அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு கூடுதல் பொருட்கள், பெருமை, கோபம், பதட்டம், போதை பழக்கம், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற நட்புகள் ஆகியவற்றை துறப்பதற்காக யோவானின் ஆன்மீக பாலைவனத்திற்கு வர வேண்டும். அமைதியான தியானம் மற்றும் தொடர் ஜெபங்களின் மூலம் நாம் உள்ளுக்குள்ளிருந்து ஆழமாக சிந்தித்து இறைவனுக்கு முன்பாக உண்மையாகவே முக்கியமானவற்றை உணர வேண்டும். வீண் வார்த்தைகள் மற்றும் புரணி பேசுதலின் அசுத்தங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதன் மூலம் நமக்குள் இருக்கும் நம்மை என்றென்றும் அன்பு செய்யும் இயேசுவுக்காக ஒரு இடத்தை நாம் தயார்படுத்த முடியும், உருவாக்க முடியும். அப்பொழுதுதான் யோவானைப் போலவே நீ யார், நீங்கள் யார் என்ற கேள்விக்கு நீங்க என்ன செய்கிறீர், நீ யார், நீதான் மெசியாவோ, நீதான் இறைவாக்கினர் எலியாவோ என்று நீங்கள் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் தாழ்ச்சியுடன் ஆத்மார்த்தமான பதில் அளிக்க முடியும். யோவானைப் போலவே இந்த வாழ்க்கையில் நமது படைப்பின் உண்மையான நோக்கத்தை நாம் உணர வேண்டும். நான் ஏன் இந்த உலகில் பிறந்தேன், ஏன் இந்த குடும்பத்தில், ஏன் குடும்பம் இருந்தும் இல்லாத சூழ்நிலையில் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் பதிலளிப்பார். ஆழ்நிலை தியானம் மிகவும் முக்கியமானது. நமது படைப்பின் உண்மையான நோக்கத்தை அப்பொழுதுதான் நாம் உணர முடியும்.
அது வெறும் உங்கள் நோக்கம், உள்நோக்கம் மட்டுமல்ல, அது உண்மையில் நம் ஆண்டவருடைய நோக்கமாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக 138வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்தில் கூறுகிறார். அது நம் ஆண்டவரின் நோக்கம், இறைவனின் நோக்கம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனா, நான் இறை வார்த்தைகளை நினைத்து சிந்திக்கிறேனா, இல்லை உலக வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, இல்லை எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, இல்லை நான் துறவரத்தாராக இருக்கின்றேனா, இதெல்லாம் ஆண்டவருடைய நோக்கம், நம் நோக்கம் மட்டுமல்ல. யோவானின் பாலைவனத்தில் யோவானுடைய வார்த்தைகளை சிந்திப்பதன் மூலம் நமது மனம் திரும்புதலுக்கு தேவையான தாழ்மையின் உச்சத்தை நாம் கண்டறிய வேண்டும். அதன் மூலம் மீட்பை நாம் பெற வேண்டும். நம் மத்தியில் இருக்கும் இயேசுவை நாம் அடையாளம் கண்டுகொள்வதில்லை. பல முறைகள் நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றி எத்தனையோ இயேசுகள் நம்மிடமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை உணர்கிறோமா? நாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறோமா என்பது கேள்வி. மேலும் நம் அருகிலேயே இருக்கும் நொறுங்குண்ட இயேசுவின் காலடிகளின் வாரை அவிழ்க்கக்கூட நாம் தகுதியற்றவர்கள். காலடியின் வாரை கூட அவிழ்க்க முடியாது. அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் சொன்னார். எனக்கு பின் வருபவர் தூயவர், பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட திருமுழுக்கை கொடுக்கக்கூடிய மீட்பர். அவருடைய காலடிகளின் வாரை கூட நான் அவிழ்க்க முடியாது, அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று. அதே போல்தான் நாமும், நமக்கு அந்த தகுதி கிடையாது. எனவே நம்மை சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு இயேசுவின் காலடிக்குள் நாம் பொருந்த வேண்டும். We have to fit into the shoes of all the Jesus next to us. இந்த புதிய ஆண்டை இயேசுவின் தூய ஆவியினால் திருமுழுக்கு பெற்று உள்ளும் புறமும், இன்சைட் அண்ட் அவுட்சைட், உள்ளும் புறமும் குணமடைந்து புத்துணர்ச்சியுடன் நாம் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் தனிமையில் இயேசுவை போலவே ஒரு மகனாக, ஒரு மகளாக நம் தந்தையாம் இறைவனிடம் உரையாடுவதை, தனிமையாக இருந்து நம் படைப்பாளரிடம், தந்தையிடம் உரையாடுவதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம். நான் ஒரு நாளும் அவரிடம் உரையாடாமல் மற்ற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற வகையில் அத்தகைய மௌன தியானத்தை, உங்களுடைய ஜெபத்தை உறுதிப்படுத்துங்கள். நாம் ஒவ்வொருவரும் இவ்வாறாக செய்ய அழைக்கப்படுகிறோம். மன்றாடுவோமா? கண்களை மூடி குறிப்பிட்ட இறை வசனங்களை கூறுகிறேன், சிந்தியுங்கள், மனதில் இருத்துங்கள். முதலாவதாக திருப்பாடல் ஆசிரியர் 98வது அதிகாரம் 3-4 இறைவார்த்தைகளில் சொல்வது போல, உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். எந்த நிலைமையிலும் இறைவனை நாம் விட்டு கொடுக்க கூடாது, அவரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் கொடுக்கும் விடுதலை நமக்கு கண்கூடாக இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் எல்லோரோடும் சேர்ந்து பாடி துதித்து புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரியுங்கள் என்பதுதான் முதல் கருத்து. இரண்டாவதாக 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனமும் 27 2 இறைவார்த்தைகள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அவரிடமிருந்தே பெற்றுக்கொண்ட அருள்,
அந்த கிருபை, அருள் பொழிவு உங்களுக்குள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது, நித்தியத்துக்கும் இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. இன்று நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது தேவையில்லை. அது எப்பொழுது தேவையில்லை என்றால், நாம் அவருடைய வாக்குறுதியை மனப்பூர்வமாக உணர்ந்து நாமும் அருள் பொழிவு பெற்றவர்களே. உலக பாஷையில், உலக பாணியில் நாம் பேச வேண்டாம், செல்ல வேண்டாம். அவரை நோக்கி நாம் செல்வோம் என்ற நிலையில் நாம் வந்துவிட்டோம் என்றால் நாம் அருள் பொழிவு பெற்றவர்களே. ஆகவே நாம் அவருள் நிலைத்திருக்கிறோம். ஆகவே எந்த சபையாரோ இல்லை தனி மனிதனோ, என்னை போன்ற தனி மனிதர்களோ உங்களுக்கு கற்பிக்க எந்த தேவையும் இல்லை. நம்மாலேயே உணர முடியும். மூன்றாவதாக, மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இயேசு விடியற்காலை கருக்கலில், மன்னிக்கவும், இது மார்க்கு 1 அதிகாரம் 35. அடுத்ததாக வருவதுதான் நான் ஏற்கனவே கூறியது மார்க்கு 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. மார்க்கிலிருந்து 1 அதிகாரம் 6வது அதிகாரம் என்று 2 இறைவார்த்தைகளையும் ஒருமித்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். தனிமையாக இருந்தார், யாருமே அங்கு இல்லை, தனிமையான இடம். இறைவனிடம் அவர் உரையாடி கொண்டிருந்தார், ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதே நேரம் 6வது அதிகாரத்தில் அவர் கூறுவது, மார்க்கு கூறுவது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுதெல்லாம் உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று. இப்படி நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அமைதியில் யாரும் அங்கு இல்லை என்று உறுதி செய்து கொண்டு நாம் நம்முடைய தந்தையிடம், உரிமையிடம், மற்றவர்கள் நம்முடைய வேடிக்கை பார்க்க தேவையில்லை, உரிமையோடு உரையாட வேண்டும், உரையாடுவோம். இதுதான் அந்த 2 இறைவசனங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும், அமைதியில் ஜெபிக்க வேண்டும். கடவுள் நாம், இது மட்டும்தான். வேறு யாரும் இடைத்தரகரோ யாருமே கிடையாது. நேரடியான சிந்தனை, நேரடியான தொடர்பு. அடுத்ததாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 2 இறைவார்த்தைகள் 26ம் 27ம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை கூறியது திருமுழுக்கு யோவான். யாரை பற்றி? இயேசுவை பற்றி. யாரிடம்? தலைமை குருக்களோ இல்லை அதிகாரம் வாய்ந்த சதுசேயர் பரிசேயர்கள் அங்கு வந்து அவரிடமே சோதிக்கும் பொழுது, அவருடைய கருத்தியல்களை நினைத்து சோதிக்கும் பொழுது அவர் கூறியது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், தூய ஆவியாக ஒரு மனிதராக உங்கள் மத்தியில், உங்கள் நடுவில் வீற்றிருக்கிறார். அவர் எனக்கு பின் வருவார், ஆனால் அவருடைய மிதியடிவாரை, காலடியை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. கடைசியாக இந்த இறைவார்த்தைகளை நீங்கள் மனதில் இருத்தி கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். மறந்து விடாதீர்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அமைதியில் அவரோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட கருத்துக்களை நினைத்து உங்கள் தந்தையிடம் கேட்க முடியும். முடிந்த வகையில் நாம் யாரிடமும் எதையும் வேண்டுமென்று கேட்காமல், நான் என்ன வைத்திருக்கிறேன், அதை கொண்டு நான் எப்படி பிரார்த்திக்கிறேன், இறைவனை நான் அடைகிறேனா, இறைவனுக்கு உகந்த காரியங்களை
நான் செய்கிறேனா? இதுதான் பிரதானமான சிந்தனை என்று. அதே போல நிலை வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே யாரும் நமக்கு அவரை குறித்து கற்பிக்க தேவையில்லை. அவர் நம்முடைய இறைவன், அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துவோம். இறைவன் நமக்காய் கைமாறு தகுந்த கைமாறு அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கூடி ஒரு சமூகமாக உம்மை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இந்த வேளையிலே உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய நித்திய உயிருள்ள வார்த்தையின் மூலம் மீட்பின் பாதையை எங்களுக்கு கற்பித்தருளும். அதை வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பூமியின் கடைசி எல்லைகள் வரை யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் உம்முடைய அன்பின் நற்செய்தியை அறிவிக்க உதவும் எண்ணற்ற கிறிஸ்துவ சபைகளுக்காக 30,000 வரை சென்றிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் பிரிவினைகள், சபைகள். அவர்கள் எல்லோருக்குமாக நான் இன்று நன்றி கூறுகிறேன். நீர் கொடுத்த பிள்ளைகள் சில பல காரணங்களால் அவர்கள் பிரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களும் உம்முடைய பிள்ளைகள்தான். அவர்களை நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். வாருங்கள், சேர்ந்து நம் கர்த்தரை நாம் துதிப்போம் என்று அவர்களையும் நாம் அழைக்கிறோம். நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருந்தாலும் உம்மிடம் ஜெபிப்பதற்கு பல வழிமுறைகளை நாங்கள் காண்கிறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். இன்று நீர் திருவிவிலியத்தில் நீர் எங்களுக்கு கற்பித்தபடியே மௌனத்தில், அமைதியில் எங்களை வெறுமையாக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று திருப்பாடலாசிரியர் கூறுகிறார். 46வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. அமைதியாயிருங்கள், நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில். எதுவுமே கேட்க வேண்டாம், அமைதியா இருங்க. நான் தான் உங்களுடைய கடவுள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஆகவே யோவானுடைய அமைதி பாலைவனத்தில் நாங்கள் எங்களையே வெறுமையாக்கி, நாங்கள் யார் என்பதையும் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், விளைகிறீர் என்பதையும் கண்டறிய எமக்கு உதவுவீராக. மௌனம், தாழ்மை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் ஜெபத்தின் வல்லமையை எங்களுக்குள் விதைத்த இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எங்களுக்குள்ளும் எங்கள் அயலாரிடத்திலும் உம்மை அறிந்து கொள்ளும் அருளை எங்களுக்கு தந்தருளும். அதனால் இந்த அனுபவத்தை மற்றவர்களுடனும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை தொடர்ந்து படியுங்கள். நன்றி.